லாங் டிவிஷன் போட்டு கண்டுபிடிப்போம். ஸோ 2837. ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், லாஸ்ட்ல இருந்து ரெண்டு நம்பரா பேரா கொண்டு வரணும். சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 28 வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ அதுக்கு கீழே உள்ள ஸ்கொயர் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ என்ன வரும், 5 5s are 25. 5 5s are 25. ஸோ இங்க என்ன எழுதணும், 25. சப்ராக்ட் பண்ணணுமா? சப்ராக்ட் பண்ணா 8ல 5 போயிடுச்சுன்னா 3. அப்புறம் என்ன பண்ணணும், நார்மல் டிவிஷன் தான், நாங்க எல்லாமே டபுளா பண்ணணும். ஸோ அப்ப அடுத்த ஒரு நம்பர் இறக்க மாட்டோம், ரெண்டு நம்பர் இறக்குவோம். 37. அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த கோஷன்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க போடுவோம். ஸோ 5 2s are 10. இப்ப என்ன பண்ணுவோம், இங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ என்ன பண்றேன்னு சொன்னா, இங்க ஒரு நம்பர் நான் எழுத போறேன். ஸோ இந்த எழுத போற நம்பர் இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், ரெண்டு நம்பர் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் நம்பர் விட்டுட்டு. அதே மாதிரி ரெண்டு நம்பரையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் நம்பர் விட்டுட்டு. ஸோ 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ண எவ்வளவு வரும்னு சொன்னா 3 டைம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ அப்போ 3 3s are 9. 3 into 0 0. 1 3s are 3. எப்படி போட்டிருக்கேன்னா 3 into 3 9. 3 into 0 0. 3 into 1 3 போட்டனா. இதை விட சின்ன நம்பர் தான். ஸோ சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ண வரும் 17. இங்க இருந்து இங்க போற பண்ணுமா, இங்க 2 இங்க 1. 17 9 போயிடுச்சுனா எவ்வளவு வரும், 8. இங்க 2ல 0 போயிட்டுனா 2. அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம இதுக்கப்புறம் நம்பர் இல்ல. சரி, அப்ப என்ன பண்ணுவேன் நானு, இங்க பாயிண்ட் வச்சுட்டு இங்க 2 0 சேர்ப்பேன். சரியா? அப்புறம் கோஷன்ட்ட டபுள் ஆக்கணும். ஸோ 3 2s are 6. 3 2s are 6. 2 5s are 10. சரியா? ஸோ இங்க ஒரு நம்பர் எழுத போறேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் பெரிய நம்பருங்கிற வசதி கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னு சொன்னா, இங்க 3 நம்பரை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கேயும் 3 நம்பரை க்ளோஸ் பண்றேன். ஸோ கண்டிப்பா 2 டைம்ஸ் தான் வரும். சரியா? ஸோ 1 2s are 2. சரியா? ஸோ 2 போடுறேன், இங்கேயும் 2 போடுறேன். இங்க 2 போட்டு இங்க எழுதுனா இங்கேயும் எழுதணும், இங்க கோஷன் டபுள் ஆக்கணும், ரெண்டு நம்பரா இறக்கணும். சரியா? ஸோ அப்ப 2 into 2 4. 2 into 6 12. பேலன்ஸ் 1. 2 into 0 0. 0 plus 1 1. 2 into 1 2. ஸோ அடுத்த நம்பர் 0ன்னு சொன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். 2 6 are 12 அப்படியே போட்டுடலாம். 2 into 1 2. சரியா? அப்புறம் சப்ராக்ட் பண்ணுவோமா, இங்க இருந்து பாரோ பண்ணுமா, இங்க 7, இங்க 10, இங்க 9, இங்க 10. 10ல 6 பேஜ், சாரி 10ல 4 பேஜ்னா 6, 9ல 2 பேஜ்னா 7, 7ல 1 பேஜ்னா 6. அப்புறம் என்ன பண்ணுவோம்,